வாழ்க வளத்துடன். நான் உங்களை அக்குபஞ்சர் தெரபிஸ்ட் தேவா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, ஏற்கனவே நம்ம உங்களுக்கு சூரியக்கலை, சந்திரக்கலை, சூளுமனை பற்றி பார்த்துருக்கோம் இல்லையா. இப்போ சந்திரக்கலையில் நம்மளுக்கு நாடி இருக்கும்போது, உங்களுக்கு சந்திரக்கலையில் நம்மளுக்கு மூச்சு சுவாசம் நடந்துகிட்டு இருக்கும்போது என்னென்னது சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ ஒரு ரிசல்ட் உங்களுக்கு குட்டாக வரணும், நல்ல ரிசல்ட் வரணும் அப்படின்னா நீங்கள் அந்த நேரத்தில் லெஃப்ட்டில் நாசி ஓடிச்சுன்னா அந்த ரிசல்ட் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டாக வரும். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது லாபகரமானது உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் லெஃப்ட்டில் ஓட்டிகிட்டு எதிர்பார்த்தீங்கன்னா அது லாபகரமாக அமையும் பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் லெஃப்ட்டில் அந்த நாசி ஓடும்போது நீங்கள் வாங்கினீங்கன்னா அது லாங் லைஃபாக உங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி ஏதாவது விற்க போகிறீங்கனாலும் லெஃப்ட்டில் ஓட்டிகிட்டு நீங்கள் விற்றீங்கன்னா அந்த பொருள் சீக்கிரமாக விற்றுரும். அதே மாதிரி கோர்ட்டு கேஸில் உங்களுக்கு தீர்ப்பு சாதகமாக அமையணும் அப்படின்னாலும் நீங்கள் லெஃப்ட்டில் நாசியை ஓட்டிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு கோர்ட்டு கேஸ் தீர்ப்பு சாதகமாக முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேலையாள்கிட்ட நம்ம வேலை ஒருத்தவங்கள்ட்ட வேலையே வாங்க முடியாது பார்த்திங்கன்னா. நம்மளுக்கு ஆஃபீஸில் கீழே இருக்கவங்கள்ட்டையோ இல்லை வீட்டில் வேலை பார்க்குறவங்கள்ட்டையோ நம்மள்ட்ட வேலை வாங்க முடியாது. அப்போ அவங்கள்ட்ட வேலை வாங்கணும் அப்படின்னீங்கன்னா அந்த மாதிரி ஆளுகள்கிட்ட வேலை வாங்கணும்னா நீங்கள் லெஃப்ட்டு நாசியில் நீங்கள் சரத்தை ஓட்டிகிட்டு நீங்கள் அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா அவங்க அந்த வேலையை உடனே முடிச்சு கொடுப்பாங்க உங்களுக்கு. அதே மாதிரி லெஃப்ட் நாசி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான், சந்திரக்கலை குளிர்ச்சி ஏற்படுத்தும் உடம்புக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு தலைவலி தாங்க முடியாத தலைவலி அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் உட்காந்து ஒரு 10 மினிட்ஸ் அல்லது 15 மினிட்ஸ் லெஃப்ட் நாசிலே சுவாசத்தை வாங்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு உடம்பு ஹீட்டு குறைஞ்சி குளிர்ச்சியாகி தலைவலி சரியாயிடும். அதே மாதிரி இப்போ பேதி ஆகுது, பேதி ஒரு 4-5 தடவை போயிடுச்சு நிற்கவே மாட்டேங்குதுன்னா உங்களோட சரத்தை லெஃப்ட்டில் நீங்கள் மாற்றி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த பேதி நின்றுடும் பார்த்திங்கன்னா. அதே மாதிரி உடம்பு சூட்டில் வர ஜுரம் எல்லாமே நீங்கள் லெஃப்ட் சைட் பண்ணும்போது உங்களோட இது குறைஞ்சிரும். உடம்போட ஹீட் குறையும். உடம்பு ஹீட்னால் வர நோய் எல்லாத்துக்குமே இப்போ அம்மை போடுது அப்படின்னாலும் நீங்கள் அடிக்கடி லெஃப்ட்டில் சுவாசம் பண்ணிங்கனாவே உங்களோட அம்மை நோய் சரியாயிடும். அதே மாதிரி உங்களுக்கு சூடுனால எந்த நோய் வந்தாலும் லெஃப்ட்டில் நீங்கள் சுவாசத்தை பண்ணிங்கன்னா அந்த நோய் சரியாயிடும். இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்னும் நிறையா இருக்குது. இதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். நன்றி, வாழ்க வளத்துடன்.